இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த தோட்டத்திலேயே பெரிய செடி இந்த ஒரு கத்திரிக்காய் செடி தான். இந்த கத்திரிக்காயில வந்து இதுவரைக்கும் நான் எப்படியும் ஒரு 10, 15 கத்திரிக்காய் அறுத்துருக்கேங்க. ஆனா, இது ரொம்ப நாளா இந்த கத்திரிக்காயே காய்க்கலன்னு சொல்லிட்டு தேடினே இருந்தா, பார்த்தா பெரிய கத்திரிக்காய் ஒரு இலை பின்னாடி இருக்கு. பார்த்தீங்களா? இந்த கத்திரிக்காய் தான் நமக்கு தெரியாம இத்தன நாளா இருந்திருக்கு. சின்ன சின்ன பூலாம் விட்டுருக்கு. ஆனா, இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் நானே பார்த்தது இல்லங்க. ஆனா, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த கத்திரிக்காய் வந்து முத்தி போயிட்டு இருக்குமோ? பார்ப்போம். இது முத்தி போயிருக்கா? இல்ல நல்லா டேஸ்ட்டா இருக்கா? இல்ல இதான் இதோட சைஸா? இல்ல இதுக்கு மேலயும் வளருமா? எல்லாத்தையும் இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த கத்திரிக்காவ தாங்க இன்னைக்கு கட் பண்ணிட்டு, அத நம்ம வீட்லயே நம்ம சமையல் பண்ணோம். இது பார்த்தீங்களா? இதுல சின்ன சின்ன கத்திரிக்காய். நான் இதான் சைஸ்ன்னு நெனச்சுட்டு விட்டுட்டேன். பார்த்தா எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வந்திருக்குங்க. அதுக்குன்னே ஒரு கத்திரிக்கோல் வச்சிருக்கேங்க. கையிலலாம் கட் பண்ண முடியல. அதுக்குன்னே இந்த கத்திரிக்கோல் வச்சு தான் நான் எப்பவுமே கட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்கோல் வச்சு அப்படியே கட் பண்ணி நாங்க வரமாட்டுது. ஆ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கேட்காத மாட்டேன். கத்திரிக்காய்? ஐயோ! அந்த விதைய எத்தனை யாரோ போட்டு